ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கிற மாதிரி சேமியாவை வச்சு ஒரு வெஜிடபிள் சேமியா புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக சேமியா செய்கிற மாதிரி இல்லாமல் இது லைட்டாக வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட் டின்னருக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போது இந்த டேஸ்டியான சேமியா புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சேமியா புலாவ் செய்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. ஒரு 2 கப் போல் வறுத்த சேமியாவை ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்துட்டு செய்யும்போது சேமியா நல்லா உதிரி உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம நார்மலாக எடுக்கிற சேமியா மாதிரி இல்லாமல் பாயசத்துக்கு எடுக்கும்போது லைட்டாக திக்னஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சேமியா வாங்கிக்கோங்க. நம்ம நார்மலாக அணில் சேமியாலாம் வாங்கினோன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும். அந்த மாதிரி சேமியாவில் செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸில் இருக்கிற சேமியாவில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக சேமியாவை வந்து நான் வறுத்துக்கிட்டேங்க. இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான். நீங்கள் வறுக்காத சேமியாவாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் போல் ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சேமியாவை வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. சேமியா தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுலேயே ஒரு 2 சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோடவே 5-6 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதோடவே நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துவோம், அதனால காரம் வந்து மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ 2 மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோட ஒரு 1/4 கப் போல் உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு என்ன காய் சேர்க்க விருப்பம் இருந்தாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் போல் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் போல் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடவே நீங்கள் பச்சை பட்டாணி, மஷ்ரூம் எல்லாம் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு காயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு இருக்கேங்க. காய்க்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றி நம்ம வதக்க வேண்டாம். நம்ம சேமியா வேக வைக்கும்போது ஊற்றுற தண்ணியிலேயே காய் நல்லா வெந்து வந்துடும். காயை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ காய் வந்து ஒரு 50% அளவுக்கு வெந்து வந்திருக்குங்க. நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதோடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க. சிக்கன் மசாலாக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டோம்னா பச்சை வாசம் நல்லா போயிடும். இப்போ பொடியெல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே நம்ம எந்த கப்பில் சேமியா வந்து எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம 2 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கிறனால கரெக்டாக மெஷர் பண்ணி 2 கப் அளவுக்கு தண்ணி தான் ஊற்றணும். எக்ஸஸாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இதோடவே 1 டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம காய்க்கு முதலே உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இப்போ சேமியாவுக்கு மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதி வரும்போது நம்ம சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்கில் நம்ம வறுத்த சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வறுத்து வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ முழுசாவே சேமியாவை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாங்க. இப்போ சேமியாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம். சேமியா நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்க, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன். சேமியாலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா பொலபலன்னு இருக்கு. நல்லா சூப்பரான வெஜிடபிள் சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கிறேன். எவ்வளோ உதிரி உதிரியாக சேமியா புலாவ் வந்து ரெடி ஆயிருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்டியான சேமியா புலாவ் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. நம்ம காய் சேர்த்து கொடுக்கறனால ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட கடைசியாக ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணின புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். நல்ல டேஸ்டியாக சூப்பரான வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வெஜிடபிள் சேமியா புலாவ் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதுலேயே பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியான வெஜிடபிள் புலாவை இதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சேமியா புலாவோட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends. Bye.